நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தியின் பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். வணக்கம், இது வீக்கெண்ட் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான தலைப்புச் செய்திகள். காணாமல் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதியின் ஆணைக்குழு 5வது அமர்வு இன்று முல்லைத்தீவில் ஆரம்பம். புலம்பெயர் மக்கள் வழங்கும் நிதிகள் தடுக்கப்படுவதால் பிரச்சினை எழுவதாக வடமாகாண முதலமைச்சர் தெரிவிப்பு. அரசு சட்ட வைத்திய அதிகாரிகள் சங்கத்திற்கு நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு. உவமாகாண சபையை கலைப்பது தொடர்பில் எழுத்து மூல அறிவிப்பு விடுக்கப்படவில்லை என ஆளுநர் தெரிவிப்பு. பிரேசில் மற்றும் ஜெர்மனி அணிகள் உலகக்கிண்ண கால்பந்தாட்ட போட்டியின் இறுதி சுற்றுக்கு தகுதி. தொடர்ந்தும் பிரதான செய்திகளோடு கலையகத்தில் தாரணி தங்கராஜா. நன்றி அகமட். வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகள். தொடர்வது விரிவான செய்திகள். காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் 5வது பகிரங்க அமர்வு முல்லைத்தீவில் இன்று ஆரம்பமானது. இன்று முற்பகல் 9 மணியளவில் ஆரம்பமான சாட்சி விசாரணைகளில் இன்று 24 பேரிடம் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் மெக்ஸ்வெல் பரணகம தெரிவித்தார். இன்றைய சாட்சி விசாரணைகளுக்காக 60 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் 24 பேர் மாத்திரமே சமூகம் அளித்திருந்ததாக ஆணைக்குழுவின் தலைவர் கூறினார். மேலும் 200 பேர் இன்றைய தினம் புதிதாக முறைப்பாடுகளை முன்வைத்துள்ளனர். புதுக்குடியிருப்பு பிரதேச செயலகத்தில் இடம்பெறுகின்ற அமர்வில் புதுக்குடியிருப்பு கிழக்கு மற்றும் புதுக்குடியிருப்பு மேற்கு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களிடம் சாட்சி விசாரணைகள் நடத்தப்பட்டன. இருந்து 2009 ஆனி மாதம் பவனியாவுள்ள வந்தேன். ஒரு செத்த ஆணின்ற பொடியோட வந்திருந்த ஒரு ஆள் கேம்பில் செத்திருந்தவர் எங்களோட ரிலேஷன்ஸ் ஒரு ஆள். அவற்ற பொடியோட பவனியா ஹாஸ்பிட்டலுக்கு வந்த வேலையில அப்ப நான் புது மாதத்துல இருந்து ராணுவத்துக்குள்ள போவைதான் காணாம போனவியல். சித்திரை மாதம் 14 மாதம் வந்தவியல் ராணுவத்துக்குள்ள. අලුත් පැමිණිලි 200ක් විතර පැමිණි කරගෙන ඇවිල්ලා තිබුණා. ඒ පැමිණිලි ව්‍යාපාරික කරා புதிய முறைப்பாடுகள் 200 பதிவு செய்யப்பட்டுள்ளன. இன்று 24 பேரின் முறைப்பாடுகள் விசாரணை செய்யப்பட்டு சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. நாளைய தினம் மீண்டும் இந்த இடத்தில் அமர்வுகள் இடம்பெற உள்ளன. முறைப்பாட்டாளர்களை விசாரணை செய்வதற்கும் சாட்சியங்களை பதிவு செய்வதற்கும் நாளைய தினமும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கரைத்துறைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவிலும் சாட்சி பதிவுகள் இடம்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவில் ஆரம்பமாகியுள்ள பகிரங்க அமர்வுகள் இன்று முதல் 3 நாட்களுக்கு இடம்பெற உள்ளன. காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு ஏற்கனவே முல்லைத்தீவு மாவட்டத்தில் தமது அமர்வுகளை நடத்தியிருந்தது. யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மட்டக்களப்பு உள்ளிட்ட வடக்கு, கிழக்கு மாகாணங்களில் ஆணைக்குழு ஏற்கனவே தமது அமர்வுகளை நடத்தி சாட்சியங்களை பதிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கூட்டுறவு ஆய்வு மாநாடு வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் தலைமையில் இன்று யாழ் வீரசிங்க மண்டபத்தில் இடம்பெற்றது. இங்கு கருத்து வெளியிட்ட வடமாகாண முதலமைச்சர், அண்மை காலங்களில் புலிகள் சார்பான நிறுவனங்கள் வடமாகாண மக்களுக்கு பணம் கொடுப்பதை நாங்கள் அனுமதிக்க கடனுதவி கூட்டுறவு சங்கங்கள் தற்போது மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு மக்களுக்கு உரியதான உதவிகளை செய்ய இப்பொழுது காலம் கனிந்து வருகின்றது என்று கூறலாம். போருக்கு முன்னர் வவுனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மாவட்டங்களில் இருந்த 528 இப்பேற்பட்ட சிக்கன கடனுதவி கூட்டுறவு சங்கங்களில் தற்போது 259 சங்கங்கள் மட்டுமே நடைமுறையில் இருந்து வருவதாக அறிகின்றேன். மற்றவற்றையும் நாம் திரும்ப உயிர் பெற உதவி செய்ய வேண்டும். இந்த தரவுகள் இப்பொழுது மாறியிருக்கக்கூடும். எனக்கு தரப்பட்டதை கூறுகின்றேன். சுழல் நிதியமானது, ரிவால்விங் ஃபண்ட்ஸ், சுழல் நிதியமானது இந்த சங்கங்களை பொறுத்தவரையில் அறிமுகப்படுத்தப்பட்டு கிராம மட்டத்தில் அவை நல்ல வரவேற்பை பெற்று வந்துள்ளன. இதனை நாங்கள் தொடர்ந்து எமது மக்களுக்கு கிடைக்க செய்ய ஆவண செய்ய வேண்டும்.
இருக்கும் நிதியங்களை மிக குறைந்த வட்டியில் உறுப்பினர்களுக்கு கொடுத்து எடுத்து திரும்பவும் கொடுப்பதுதான் இந்த சுழல் நிதியம் ஒழுங்கமைப்பின் உபாயம். இருக்கும் பணத்தை கொடுத்து திரும்ப அதனை பெற்று திரும்பவும் நீங்கள் கேட்கும் போது தரக்கூடிய விதத்திலே இருக்கின்றது என்ற அல்லது பிழையான முறையில் சம்பாதித்து பெற்று வெளிநாட்டில் பெற்றுக்கொண்ட பணம் என்றால் அதை ஆராய வேண்டும் என்று கூறலாம். அதாவது பணச்செலவை, மணி லாண்டரிங், பணச்செலவை சம்பந்தமாக பல சட்டங்கள் இருக்கின்றன. அவ்வாறு ஆராய்வதென்றால் அத்தனை நன்கொடை பணங்களையும் பற்றி ஆராய்வு செய்ய வேண்டும். அதை விட்டு புலிப்பணம் பற்றி ஆராய வேண்டும் என்று கூறியமை மனமயக்கத்தையே ஏற்படுத்துகின்றது. ஆகவே பணம் தர எமது புலம்பெயர்ந்த மக்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். நாம் பெற ஆவலாய் இருக்கின்றோம். மத்தியில் நந்தி இருந்து தடுப்பதுதான் தற்போதைய பெரிய பிரச்சனையாக ஆகியுள்ளது. வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் வர்த்தக கைத்தொழில் அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் தலைமையில் இன்று இடம்பெற்றது. வவுனியா மாவட்டத்தில் ராணுவ தேவைகளுக்காக சுவீகரிக்கப்பட்ட காணிகள் தொடர்பில் இதுவரை 30 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக வவுனியா உதவி பிரதேச செயலாளர் திருமதி எஸ் கர்ணன் இந்த கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். வவுனியா பிரதேசத்தில் ராணுவ தேவைகளுக்காக சுவீகரிக்கப்பட்ட காணிகள் தொடர்பிலும் அது தொடர்பாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் தொடர்பிலும் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் இதன்போது கோரியதை தொடர்ந்து வவுனியா உதவி பிரதேச செயலாளர் அதற்கு பதில் வழங்கினார். வவுனியா நகரம் கிராம அலுவலக பிரிவில் வவுனியா நகரத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்காக 0.25 ஏக்கர், அதே மாதிரி பெரி மார்க்கெட்டிங் போர்டு இருக்கு பார்க் ரோட்ல, அது வந்து 1.5 ஏக்கர். வட்டாளிச்சி புளியங்குளத்துல தனியார் காணி 2 ஏக்கர் ராணுவ தேவைக்காக இருக்கப்பட்டிருக்கு. 3 முடிப்பு கிராம அலுவலக பிரிவில் ஆமி வெல்ஃபேர் ஷாப்புக்காக 0.25 ஏக்கர், ஹெட் ஆபீஸுக்காக 246 ஏக்கர், ஏர்போர்ஸ் மாமியம் சேர்ந்தது 3 முடிப்பு. தேர்ட் கமாண்டோ ரெஜிமெண்ட்டுக்காக 38 ஏக்கர், இவையெல்லாம் தனியார் காணிகள். எஸ்எஸ்பி ஆபீஸுக்காக 28 ஏக்கர். அது வந்து சுவீகரிக்கப்பட்டு அதுக்கு கம்பென்சேஷன் வழங்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் பேர் எடுக்கல, மெட்ராக்கள் எடுத்திருக்கு. வவுனியா நகரம் வடக்கு கிராம அலுவலக பிரிவில் கலாசார மண்டபம் ஆட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அது வந்து 0.5 ஏக்கர். அடுத்தது நொச்சி கூட்டம் பேயாடி குளாங்குளத்தில் 56வது பிரிவுக்காக சுவீகரிக்கப்பட்ட காணி 20.5 ஏக்கர். மகாரம்பைக்குளம் கிராம அலுவலக பிரிவில் போலீஸ் தேவைக்காக போலீசார் சுவீகரிக்கப்பட்ட காணி வந்து 6 ஏக்கர். காட்டார் சின்னக்குளம் கிராம அலுவலக பிரிவில் 25th விஜயபா ரெஜிமெண்ட்டுக்காக 4 ஏக்கர். எதிர்வரும் 3ஆம் தேதி இடம்பெறவுள்ள வவுனியா மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இது தொடர்பான அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு அபிவிருத்தி குழு கூட்ட தலைவர் உத்தரவிட்டார். வடமாகாண சபையின் அவைத் தலைவர் மற்றும் அமைச்சர்களுக்கான வாகனங்களை கையளிக்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு இன்று வடமாகாண ஆளுநரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்றது. இன்று காலை இடம்பெற்ற இந்த நிகழ்வில் வடமாகாண சபையின் அவைத் தலைவர் CVK சிவஞானம், விவசாய அமைச்சர் P ஐங்கரநேசன், மீன்பிடித்துறை அமைச்சர் P டெனீஸ்வரன் மற்றும் கல்வி அமைச்சர் T குருகுலராஜா ஆகியோருக்கான வாகனங்கள் கையளிக்கப்பட்டன. குறித்த வாகனங்களை அவைத் தலைவரின் செயலாளர் மற்றும் குறித்த அமைச்சுக்களின் செயலாளர்கள் ஆகியோர் உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். இதேவேளை வடமாகாண முதலமைச்சர் மற்றும் சுகாதார அமைச்சர் ஆகியோருக்கான வாகனங்கள் இன்னமும் தெரிவிக்கப்படவில்லை எனவும் எமது செய்தியாளர் கூறினார். இசைத்துறைக்கு புதிய நட்சத்திரங்களை அறிமுகப்படுத்தும் சிரசு தொலைக்காட்சி மற்றொரு நட்சத்திரத்தை நேற்றைய தினம் அறிமுகப்படுத்தியது. மகரகவியைச் சேர்ந்த கயான் அரோஷ என்ற முறை சிரச சூப்பர் ஸ்டார் சீசன் 6 வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்டார். இவருக்கு 1 கோடி ரூபாய் பணப்பரிசு வழங்கப்பட்டது. சிரச சூப்பர் ஸ்டார் சீசன் 6 இறுதிப் போட்டி நேற்று ரத்மலான ஸ்டெயின் கலையகத்தில் இடம்பெற்றது.
இந்த போட்டியை கண்டுகளிக்க அதிநவீன தொழில்நுட்ப ரீதியில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்டெயின் கலையகத்திற்கு பெருந்திரளான ரசிகர்கள் வருகை தந்திருந்தனர். புதுமையான விடயங்களை எப்பொழுதும் அறிமுகப்படுத்தும் சிரசு தொலைக்காட்சியினால் ஏற்கனவே தெரிவு செய்யப்பட்ட சிரசு சூப்பர் ஸ்டார்கள் இந்த போட்டியை அலங்கரித்தனர். சீசன் 6 நாடு முழுவதிலும் உள்ள அநேகமான போட்டியாளர்கள் பங்கு பெற்றி அதில் 12 போட்டியாளர்கள் இறுதி சுற்றுக்கு தெரிவு செய்யப்பட்டனர். இவர்களில் மகரகமாவைச் சேர்ந்த கயான் அரோஷ, நிக்கவரட்டிய சாமர பிரசாத் மற்றும் தெஹிவளியைச் சேர்ந்த டெஹானி ஹிமாரா ஆகியோர் சூப்பர் ஸ்டார் மகுடத்திற்காக போட்டியிட்டனர். வழமை போன்று ஆடல்களும் பாடல்களும் விழாவை அலங்கரித்தன. இதன் பின்னர் அனைவருடைய எதிர்பார்ப்புக்கும் மத்தியில் வெற்றியாளர் அறிவிக்கப்பட்டார். මේ තරඟකරුවන් තිදෙනා අතරින් රුපියල් කෝටියක අති විශාල ත්‍යාග මුදල දිනා ගන්නේ வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்ட கயான் அரோஷவை ஸ்டெயின் கலையகத்தில் குழுமியிருந்தவர்கள் உற்சாகத்துடன் வரவேற்றனர். தொலைக்காட்சி வரலாற்றில் இவ்வாறான ஒரு நிகழ்ச்சிக்கு அதிகூடிய 1 கோடி ரூபாய் பணப்பரிசில் அவருக்கு வழங்கி வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இரண்டாம் இடத்தை சாமர பிரசாத் பெற்றுக்கொள்ள 3ஆம் இடம் ஹிமாராவசமானது. मल्लोके महाभृंग राजया आवेरों सोया नदुंगुयने से हिंदी मुभृंगी गया मल्लोके महाभृंग राजया வெற்றியின் பின்னர் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து வெளியிட்ட கயான் அரோஷ ඇතැන් පුදුමාකාර සතුටක් දෙන්නේ. මොකද මේ ගමන ඇතුලේ මඩත් වඩා මගේ වටපිටාව ගොඩක් සතුටු වෙනවා. ඒ කියන්නේ මගේ වටේ හිටපු ලොකු හයියක්. உண்மையாகவே மகிழ்ச்சியாக உள்ளது. என்னை விட என்னை சூழ உள்ளவர்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் உள்ளனர். அவர்கள் தான் எனக்கு வலு சேர்த்தனர். எனது பெற்றோர்கள் மற்றும் எனது நிறுவனம் எனக்கு மிகவும் ஒத்துழைப்புகளை வழங்கியது. அதே போன்று எனது பாடசாலை, எனது கிராமம் மற்றும் இலங்கை வாழ் மக்களுடன் இன்று நான் மகிழ்ச்சியாக உள்ளேன். என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்த அனைவருக்கும் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவிக்கின்றேன். சிரச தொலைக்காட்சி என்னை உயர்நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது. கிராமத்திற்குள் இருந்த என்னை உலகம் அறியும் குரலாக மாற்றியுள்ளது. இதற்காக சிரசவிற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அத்துடன் சிரசவுடன் இணைந்த இசை பயணத்தில் புதிய படைப்புகளை படைக்க எதிர்பார்த்துள்ளேன். சிரச தொலைக்காட்சிக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். සංගීතයට යමක් කරන්න මගේ බලාපොරොත්තුව. ස්තුති සිරසට නැවත. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்திற்கு சொந்தமான அசையும் மற்றும் அசையாத சொத்துக்களின் பயன்பாடுகள் தொடர்பில் கல்கிசை மாவட்ட நீதிமன்றம் இன்று இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. குறித்த நீதிமன்றத்தின் உத்தரவை வைத்திய அனுருத்த பாதனியவிற்கு இன்று கையளிக்கப்பட்டுள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் முன்னாள் பிரதிநிதி ஒருவர் உறுதிப்படுத்தினார். கடந்த வாரத்தில் அரசு சட்ட வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தேர்தலை நடத்துவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த வேளையில் வைத்தியர்கள் சிலர் நீதிமன்றத்துக்கு சென்றனர். ஆனால் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தேர்தல் உரிய வகையில் கடந்த 28ஆம் தேதி நடைபெற்றது. குறித்த சங்கத்தின் அலுவலகத்துக்கு நேற்று வருகை தந்து கல்கிசை மாவட்ட நீதிமன்றத்தின் அதிகாரிகள் இடைக்கால தடை உத்தரவு தொடர்பான உத்தரவை கையளித்தனர். රජයේ වෛද්‍ය නිලධාරී සංගමේ 2014 නිලවරණය නීති
அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் 2014 ஆண்டுக்கான தேர்தல் சட்டவிரோதமானதாகும். நீதிமன்றத்தின் உத்தரவிற்கு முரணான வகையில் தேர்தல் தீர்மானிக்கப்பட்டது. ஆகவே அதனூடான நியமனங்களை சூனியமாக்கவும் அனைத்து நியமனங்களும் சட்டவிரோதமானது என தெரிவித்தும் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று நீதிமன்றத்தின் உத்தரவை மீறியவர்களுக்கு நீதிமன்ற அழைப்பு விடுத்தது. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் அசையும் மற்றும் அசையாத சொத்துக்கள் மற்றும் வங்கி கணக்கு என்பவற்றை பயன்படுத்துவதற்கு அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரை இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக செயற்பட்டு அதனூடாக நன்மைகளை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு உரிமை இல்லை என்ற அடிப்படையில் நாங்கள் முன்வைத்த விடயங்களை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. அத்துடன் குறித்த சங்கத்தின் பிரதான அலுவலகத்தை மூடி அதன் சாவி முன்னாள் ஆலோசக வைத்தியர் சமன் அபேவர்தனவிடம் இன்று கையளிக்கப்பட்டுள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் முன்னாள் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதனை வைத்தியர் சமன் அபேவர்தன நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு உறுதிப்படுத்தினார். ஹட்டன் குடாகம பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் விபத்திற்குள்ளானதில் 15 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த விபத்து இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். தலவாக்கலையிலிருந்து ஹட்டன் நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று குடாகம பகுதியில் பாதையை விட்டு விலகி மதில் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். விபத்தில் சிறு காயங்களுக்கு உள்ளான 15 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக டிகோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் கூறினார். காயமடைந்தவர்களில் 8 ஆண்களும் 7 பெண்களும் அடங்குவதாக வைத்தியசாலை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். வவுனியா விளக்கு வைத்த குளம் பகுதியில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 12 பேர் காயமடைந்துள்ளனர். விபத்தில் உயிரிழந்தவரின் சடலம் புளியங்குளம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் கூறினார். ராணுவ புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த 29 வயதான ஒருவரே விபத்தில் உயிரிழந்துள்ளார். விபத்தில் காயமடைந்தவர்கள் வவுனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் ந அகிலேந்திரன் தெரிவித்தார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களில் 4 நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் வைத்தியசாலையின் பணிப்பாளர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி மாலை 3 மணியளவில் விபத்துக்குள்ளானதாக போலீசார் குறிப்பிட்டனர். விபத்து தொடர்பில் ஓமந்தை போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலைக்கு கல்லடியிலிருந்து பயணித்த உழவு இயந்திரம் ஒன்று மகளடி தீவு பகுதியில் விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விபத்தில் மேலும் 2 பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்தவர்கள் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவிக்கிறது. கொக்கட்டிச்சோலை பகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றின் திருவிழாவின் நிமித்தம் பறவைக்காவடி ஏற்றி சென்ற உழவு இயந்திரம் ஒன்றை விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டது. விபத்தில் 24 வயதான இளைஞனை உயிரிழந்துள்ளதுடன் சடலம் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அனுராதபுரத்தில் இன்று இடம்பெற்ற பல நிகழ்வுகளில் கலந்து கொண்டார். நமக்காக நாம் இராணுவ வீட்டு திட்டத்தின் 16வது கட்டத்தின் கீழ் அனுராதபுரம் மாவட்டத்தில் அமைக்கப்பட்ட 104 வீடுகளை ஜனாதிபதி இன்று கையளித்தார். இராணுவத்தினருக்காக 68 வீடுகளும் கடற்படையினருக்கான 23 வீடுகளும் விமானப்படையினருக்காக 13 வீடுகளுமாக மொத்தம் 104 வீடுகள் இன்று கையளிக்கப்பட்டன. அனுராதபுரம் ஹொரவபொத்தானை ருவான்வெளி மத்திய மகாவித்தியாலயத்தின் புதிய 2 மாடி கட்டிடத்தையும் ஜனாதிபதி இன்று திறந்து வைத்தார். குறித்த கட்டிடத்தில் நிர்வாக பிரிவு, வகுப்பறைகள், கணனி பிரிவு மற்றும் நூலகம் என்பன உள்ளடங்குகின்றன. பாடசாலையில் அமைக்கப்பட்டுள்ள மஹிந்தோதிய தொழில்நுட்ப பிரிவையும் ஜனாதிபதி இன்று திறந்து வைத்தார். ஹொரவபொத்தான பதியுதீன் மஹமூத் முஸ்லிம் பாடசாலைக்கு சென்ற ஜனாதிபதி அங்கிருந்த மாணவர்களுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டார். ஊவா மாகாண சபை கலைக்கப்படுகின்றமை குறித்து தனக்கு இதுவரை எழுத்து மூலம் அறிவிக்கப்படவில்லை என ஊவா மாகாண ஆளுநர் நந்தா மெத்தீவ் தெரிவிக்கின்றார். ஊவா மாகாண சபை கலைப்பதற்கு மாகாண முதலமைச்சரின் அனுமதி கடிதம் வேண்டும் எனவும் அவர் நியூஸ் போஸ்டிற்கு தெரிவித்தார். ஊவா மாகாண சபையின் ஆட்சிக் காலம் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துடன் நிறைவடைய உள்ளது. மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுகின்றமை குறித்து தற்போது பல்வேறுபட்ட கருத்துக்கள் காணப்படுகின்ற போதிலும் அந்த விடயம் குறித்து இதுவரை கோரிக்கை விடுக்கப்படவில்லை என ஆளுநர் குறிப்பிடுகின்றார். பதுளை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்கள் 2 ஒன்றிணைக்கப்பட்டு ஊவா மாகாண சபை உருவாக்கப்பட்டுள்ளதுடன் அதிலிருந்து 32 மக்கள் பிரதிநிதிகள் தேர்தலின் மூலம் தெரிவு செய்யப்பட உள்ளனர். இவற்றில் பதுளை மாவட்டத்திற்கு 21 மக்கள் பிரதிநிதிகளும் மொனராகலை மாவட்டத்திற்கு 11 மக்கள் பிரதிநிதிகளும் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். இதேவேளை ஊவா மாகாணத்தில் உறுப்பினர்களின் ஆசனங்கள் பகிரப்படுகின்றவை குறித்து தற்போது பல்வேறு கருத்துக்கள் வெளியாகியுள்ளன.
பதுளை மாவட்டத்தில் ஆசனங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டு அவை மொனராகலை மாவட்டத்திற்கு வழங்க உள்ளதாக எதிர்க்கட்சிகள் தெரிவிக்கின்றன. එම 32 දෙනා බදුල්ල සහ මොනරාගල දිස්ත්‍රික් වලට වෙන් කෙරෙන්නේ කවර ආකාරයෙන්ද යන්න පිළිබඳව බොහෝ දේශපාලන පක්ෂ සහ மதுரை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களுக்கான ஆசனங்கள் எவ்வாறு பகிர்ந்தளிக்கப்பட உள்ளன என அரசியல் கட்சிகள் மற்றும் ஊடகங்கள் தற்போது பல்வேறு வகையில் வினவிக் கொண்டிருக்கின்றன. எனினும் தேர்தல்கள் திணைக்களம் என்ற வகையில் மிக முக்கியமான விடயம் ஒன்றை கூற வேண்டும். குறித்த மாவட்டங்களிலிருந்து தெரிவு செய்யப்படவுள்ள மக்கள் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை இதுவரை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. 2008ஆம் ஆண்டு 2ஆம் இலக்க மாகாண சபை தேர்தல் சட்டம் மற்றும் 2004ஆம் ஆண்டு முன்னெடுக்கப்பட்ட திருத்தங்களுக்கு அமைய அந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை தீர்மானிக்கப்பட உள்ளது. அந்த எண்ணிக்கையை வேட்புமனு தாக்கலின் பின்னர் வெளியிட நாம் எதிர்பார்த்துள்ளோம். ඒ අනුව එම සංඛ්‍යා නාමය යොදා දැන්වීමත් සමග பிரசித்த கிரீமட்ட பலாபுரத்து වෙනවා. எவ்வாறாயினும் பிரதேச மற்றும் தேசிய மட்டத்தில் மொனராகலை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் பல பிரதிநிதிகள் இருக்கின்ற போதிலும் அந்த பகுதி வாழ் மக்கள் இன்றும் பல்வேறு குறைபாடுகளுக்கு மத்தியிலேயே தமது வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். 2002ஆம் ஆண்டை அடிப்படையாக கொண்டு சனத்தொகை மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட வறுமை கோட்டின் கீழ் வாழும் மக்களின் எண்ணிக்கை தொடர்பான அறிக்கையின் பிரகாரம் கடந்த 12 வருட காலப்பகுதியில் மாத்திரம் மொனராகலை மாவட்டத்தில் வறுமை கோட்டின் கீழ் வாழ்பவர்களின் எண்ணிக்கை மிக மோசமான நிலைமையாக காணப்படுகின்றது. இந்த ஆண்டின் ஜூன் மாதம் வரை தனிநபர் ஒருவர் வாழ்வதற்காக 3886 ரூபாய் நிதி தேவைப்படுகின்ற போதிலும் மொனராகலை மாவட்டத்தில் தனிநபர் ஒருவர் வாழ்வதற்காக 3785 ரூபாய் மாத்திரமே செலவிட முடிகின்றது என கணிப்பிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம், வவுனியா, திருகோணமலை, மட்டக்களப்பு ஆகிய மாவட்டத்தில் வறுமை கோட்டின் கீழ் வாழ்பவர்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளது. 1,18,018 குடும்பங்களில் 4,35,000 பேர் வாழ்கின்ற மொனராகலை மாவட்டத்தில் 49,366 பேர் சமுர்த்தியை பெற்றுக் கொள்கின்றனர். ஹெங்குரங்குட பகுதியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அன்றுகுமார திசாநாயக்க ஜனாதிபதி தேர்தலுக்கான ஆயத்தங்கள் இடம்பெறுவதாக குறிப்பிட்டார். நமது நாட்டில் சரியாக 2017ஆம் ஆண்டு ஜனவரி மாதமே ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடத்தப்பட வேண்டும். இன்னும் 2 வருடங்கள் இருக்கின்ற நிலையில் ஜனாதிபதி தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு தயாராகின்றனர். இன்னும் 2 வருடங்களுக்கு நிர்வாகத்தை முன்னெடுத்து செல்வது என்பது இலகுவான விடயமாக இல்லை என்பது நமக்கு தெரியும். நிறைவேற்ற அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு இன்னும் 2 வருடங்கள் இருக்கின்ற போதும் மறுபக்கம் அதற்கு எதிராக செல்லும் என்ற காரணத்தினால் புதிய திட்டங்கள் தீட்டப்படுகின்றன. ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிட தீர்மானித்துள்ளார். இந்த தீர்மானமிக்க சந்தர்ப்பத்தில் ரணில் விக்ரமசிங்கவை மையமாக கொண்ட முன்னணியும் மீண்டும் அதிகாரத்தை நீடித்துக் கொள்ளும் நோக்கில் மஹிந்த ராஜபக்சவை மையமாக கொண்ட முன்னணியும் செயற்படுகின்றன. ஆனால் இந்த 2 முன்னணிகளுக்கும் நாட்டில் சிறந்த பெறுபவர்கள் இல்லை. இந்த 2 முன்னணிகளுக்கு எதிராக முழுமையான அரசியல் விரிவாக்கல் திட்டத்துடன் வேறு முன்னணி முன்னோக்கி வர வேண்டும். සුබදායි දිසාවකට හරවන්න බෑ. මේ පෙරමුණු දෙකටම එරෙහිව ප්‍රබල පෙරමුණක් ගොඩනැගී යුතුයි මේ රටේ පුළුල් දේශපාලන පරිවර්තනයක් වෙන්න. ගොඩනගන්න. දෙක වෙනස් කළ යුතුයි. எந்தவொரு தேர்தலையும் எதிர்கொள்ள தயார் என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. ருவன்வெல்ல பகுதியில் இன்று இடம்பெற்ற நிகழ்வில் இது தொடர்பில் அந்த கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே கருத்து தெரிவித்தார். இது தொடர்பான மேலதிக தகவல்களை எமது அடுத்த பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். அரசாங்கத்தின் அமைச்சர்கள் சிலர் தேர்தல் தொடர்பில் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளனர். අද ඉතාමත් පහසුයි දේශපාලනය කරන්න ලැබෙන්නේ. අද අවශ්‍යයි පොට්ටේ ඊළ ගෙවන්නට බාර දීගෙන යන්න. நாம் மிகவும் இலகுவான அரசையை செய்கின்றோம். தேர்தலுக்கு 2-3 நாட்களுக்கு முன்னர் வீடுகளுக்கு பொதிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு வழங்கி பாராளுமன்றத்துக்கோ அல்லது மாகாண சபைக்கு தெரிவு செய்யப்பட்ட பின்னர் இன்று உள்ள பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். அன்று அர்த்தமுள்ள பிரச்சனைகள் தொடர்பில் கருத்து தெரிவித்த இடம் பாராளுமன்றம். பரீட்சைகளுக்கு தயாராகும் போது ஹன்சாட் அறிக்கையை பார்ப்போம். இன்று ஹன்சாட் அறிக்கையை வாசித்தால் பாராளுமன்றத்தை பார்ப்பதற்கு கூட விருப்பம் வராது. அவ்வாறான ஒரு நிலையை இன்று காணப்படுகின்றது. யாருடைய தவறு? இவற்றை யார் செய்தது? நமக்கு நாமே செய்து கொண்டோம். එහෙම තත්ත්වයක් නෙතියි. ඉතින් මේක කාගේ වරදද? මේක කවුද කරේ? අපි විශ්ෙන් අපිම කරගත්ත දේවල්. සමහර අය එනවා දේශපාලනයට ආගමනය වෙනවා කොහෙන් හරි එනවා. පල්ලි කුට්ටියක් ගේනවා. சிலர் அரசியலுக்கு வருகின்றனர். பணத்தை எடுத்துக்கொண்டு வருகின்றனர். ஆடைகளையும் பொருட்களையும் கொடுக்கின்றனர். பொருட்களை பிரிக்கும் அரசியலுக்கு பின் அரசியல்வாதிகளை கண்டுபிடிக்க முடியாது. எனவே இதன் பின்னர் தமது சமூகத்திற்கு தேவையானவற்றை நிறைவேற்றக்கூடிய தரமான நபர்களை தெரிவு செய்கின்ற ஒரு சந்ததியினரை உருவாக்க வேண்டும். හැමතැනම නායකත්වයට සුදුසු පුද්ගලයෙක් පත් කර ගැනීම සඳහා නිසි නිර්ණායකයන් අනුගමනය කරන්න පුළුවන් තරුණ පරපුරක් අපි ඇති කරන්නට ඕන.
මම අදත් අපේ ඇමතිතුමනි ඇද්දලා එහෙම දෙනවා ජෝඩුවක් අපේ පන්සල් වලට. දැන් මම මොනවා හරි දුන්නොම இன்று பிகாரைக்கு யானை தந்தங்களை வழங்குகின்றனர். ஆனால் அவ்வாறு நான் வழங்கினால் சாது சாது என்று சிலர் கூறுகின்றனர். மறுபுறம் மற்றவர் வழங்கிவிட்டார் என சிலர் சினம் கொள்கின்றனர். தற்போது பொருட்களை வழங்குகின்றவரும் சினத்துடனேயே வழங்குகின்றார். ஆகவே நான் பொருட்களை வழங்கப் போவதில்லை. இதனை கொள்கையாகவே பின்பற்ற உள்ளேன். ඉතින් ඒක නිසා මම නම් බඩු බෙදන්නේ නැහැ. ප්‍රතිපත්තියක් හැටියට. எந்தவொரு தேர்தலையும் எதிர்கொள்ள தயார் என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. ருவான்வெல்ல பகுதியில் இன்று இடம்பெற்ற நிகழ்வில் இது தொடர்பில் அந்த கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க கருத்து தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய தலைவர் ரணில் விக்ரமசிங்க உட்பட கட்சியின் தலைவர்கள் இன்று தல்துவ, தெஹியோவிட்ட மற்றும் ருவான்வெல் ஆகிய பிரதேசங்களில் கட்சியின் மேம்பாட்டு திட்டங்களில் கலந்து கொண்டனர். தல்துவ பொதுச்சந்தைக்கு சென்ற ரணில் விக்ரமசிங்க அங்கிருந்த வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுடன் கலந்துரையாடினார். பின்னர் ருவான்வெல்ல பகுதியின் அமைப்பாளர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களுடன் ரணில் விக்ரமசிங்க கலந்துரையாடினார். අපි අද යන්න තියෙන්නේ ඡන්දයකට. අපි අද යන්න තියෙන්නේ අපේ සටන ඉදිරියට ගෙනියන්න. நாங்கள் தேர்தல் ஒன்றுக்கு செல்ல வேண்டியுள்ளது. எமது போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியுள்ளது. வீடு வீடாக செல்ல வேண்டும். துப்பாக்கிகளை எடுத்துக்கொண்டல்ல, தேர்தலுக்காக செல்ல வேண்டும். ருவான்வெல்லையில் ஆரம்பித்தோம். 2015 தேர்தல் இல்லை என்றால் வீதியில் இறங்கி போராட தீர்மானித்தோம். பாராளுமன்ற தேர்தலாயின் வேட்பாளரை தெரிவு செய்வோம். ஜனாதிபதி தேர்தலாயின் ஐக்கிய தேசிய கட்சி சுமார் 200 இலங்கை புகலிட கோரிக்கையாளர்களை ஏற்றிய 2 படகுகள் தொடர்பில் ஆஸ்திரேலிய அரசாங்கம் பின்பற்றும் வழிமுறையை சர்வதேச சமூகம் கண்டித்திருக்கும் நிலையில் ஆஸ்திரேலியா சர்வதேச பொறுப்புகளுக்கு கட்டுப்பட்டுள்ளதாக அந்த நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் ஜூலி பிஷப் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலிய அரசாங்க தொலைக்காட்சிக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இந்த கருத்தினை வெளியிட்டாலும் குறித்த 2 படகுகள் தொடர்பில் அவர் எந்தவித தகவலையும் வெளியிடவில்லை. கடற்பிராந்தியங்களில் முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகள் தொடர்பில் தகவல்களை வெளியிடுவது தமது அரசாங்கத்தின் கொள்கை அல்லவென ஜூலி பிஷப் தெரிவித்துள்ளார். கடற்பிராந்திய நடவடிக்கை தொடர்பில் நாம் கருத்து வெளியிடுவதில்லை. இந்த தகவல்களை ஆட்கடத்தலில் ஈடுபடுவோருக்கு வழங்க முடியாது. இது குற்றச்செயலாகும். இதனை அடியோடு ஒழிப்பதற்கு நாம் அர்ப்பணிப்புடன் உள்ளோம். இந்த சம்பவத்தினால் சர்வதேச சட்டம் மீறப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. இவ்வாறானதொரு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக அவர்கள் நினைக்கின்றனர். அதனை கண்டிக்கும் வகையில் அவர்கள் அறிக்கையொன்றை விடுத்துள்ளனர். அவ்வாறு மாற்றப்பட்டிருந்தால் நாங்கள் சர்வதேச சட்டத்தை மீறியதாக அமைந்துவிடும் அல்லவா? ஆஸ்திரேலியா சர்வதேச சட்டத்திற்கு கட்டுப்பட்டுள்ளது. எதிர்காலத்திலும் அவ்வாறாக செயற்படும். எனினும் நாம் நாட்டின் எல்லை பாதுகாப்பு சட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். அது கடலில் மக்கள் உயிரிழப்பதை தடுப்பதற்கு உதவும். ஆட்கடத்தலை ஊக்குவிப்பதில் எந்தவித மனிதநேயமும் கிடையாது. பாதுகாப்பற்ற படகுகளில் ஆண், பெண் மற்றும் சிறுவர்களை ஏற்றி ஆஸ்திரேலியாவுக்கு அபாயகரமான முறையில் அனுப்பப்படுவதால் பலர் உயிரிழந்துள்ளனர். அதனை முடிவுக்கு கொண்டுவர நாம் முயற்சிக்கின்றோம். அது சர்வதேச சட்டத்தை மீறுவதாக அமைகின்றது என்று நினைத்தால் ஆட்கடத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அதுவும் தேவைப்படுகின்றது. ஆஸ்திரேலிய அரசாங்கம் சர்வதேச சட்டங்களுக்கு மதிப்பளிக்கின்றதா? சர்வதேச சட்டங்களுடன் நாம் இணங்கி செயற்படுகின்றோம். இந்த புகலிட கோரிக்கையாளர்கள் கடலில் வைத்தே மாற்றப்பட்டதாக நாங்கள் இதுவரை கூறவில்லை அல்லவா? இத்தகைய விடயங்கள் குறித்து கருத்து வெளியிடாமல் இருப்பதே அரசாங்கத்தின் கொள்கையாகும். நானும் அதனை பின்பற்றுகின்றேன். நாம் ஆட்கடத்தலுக்கான சந்தர்ப்பத்தை வழங்க மாட்டோம். மக்களிடம் பணத்தை பெற்று அவர்களை பாதுகாப்பற்ற படகுகளில் ஏற்றுவதற்கு சந்தர்ப்பம் வழங்க மாட்டோம். ஆகையால் இந்த நடவடிக்கை குறித்து கருத்து வெளியிடவில்லை.
Now, what danger people face in returning to Sri Lanka is going to... இவர்கள் மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்படுவதால் அபாயத்தை எதிர்நோக்குகின்றனர். அவர்கள் அடிப்படையாக கொண்டு இந்த விடயம் தீர்மானிக்கப்பட வேண்டும். உண்மையிலேயே தனித்தனியாக அவர்கள் தொடர்பில் மதிப்பீடு செய்யப்பட வேண்டும். இங்கு என்ன நடக்கின்றது என்பதை அறிவதற்கான உரிமை ஆஸ்திரேலியர்களுக்கு உள்ளது. இறுதியில் ஆஸ்திரேலிய அரசாங்கம் தமது பிரஜைகளுக்கு பொறுப்பு கூற வேண்டும். 2013ஆம் ஆண்டை விட நடப்பாண்டின் முதல் 4 மாதங்களுக்குள் மோட்டார் வாகனங்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் ஆகியவற்றை தவிர ஏனைய ரக வாகனங்களின் பதிவுகள் குறைவடைந்துள்ளதாக அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பான மேலதிக தகவல்களை எமது அடுத்த பிரதான செய்தியில் எதிர்பாருங்கள். இதுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம். 896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.